வணக்கம் மதுரையிலிருந்து. இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்பா ஒப்பாடுக்கிட்டு நான் பேசுறது அப்படியா நண்பர்களே? என் மக புரோட்டா கேட்டான ஒரே காரணத்தை ஷூட்டிங் முடிச்ச பேக்கம்னு சொன்னோன்னா உடனே ஓடி அந்த பசி ஏறி டக்குன்னு என் மகள் புரோட்டா ஆகிட்டு இருந்தேன். என் பிள்ளை வெளியூரில் ஷூட்டிங்கில் இருந்தேன். என் பிள்ளை 2 நாள் புரோட்டா கேட்டுருந்துச்சு. சொன்ன உடனே எனக்கு 3 நாளாவே மனசு இல்லை. என் பிள்ளை கேட்க வாங்கி கொடுக்க முடியலையே, அந்த மனசு வேதனை. டக்குன்னு இன்றைக்கி வாங்கிட்டு வந்து என் பிள்ளைக்கு சாப்பிடாம வர்றான். அப்பா வந்துட்டுங்கன்னா பசிலிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ திருப்பி உடனே கிளம்பு நண்பர்களே. நான் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் போனோம். நான் இப்போ திருப்பி இதே நைட்டே போய் கிளம்பிட்டேன். இப்போ எல்லாமே இருக்கடா உனக்கு. அப்பா மட்டன் சுக்கா எல்லாம் வாங்கிடுடா, எல்லாம் வாங்கிடுடா. அப்பா வாங்கிடுடா நண்பர்களே. இந்த புரோட்டா வந்து 100 புரோட்டா, அதாவது மதுரையில புரோட்டா தான். மதுரைக்கே புரோட்டா தான் ஃபேமஸ்ஸு. மதுரைனாலே ஃபேமஸ் புரோட்டா தான். புரோட்டாக்கு ஃபேமஸ்ஸே 100 புரோட்டா. அதாவது நான் இது வரைக்கும் சத்தியம் 100 புரோட்டா சாப்பிட்டேன், போய் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் 100. இது வந்து பன் புரோட்டா. இது வந்து எல்லாங்கிட்டு வைங்கிட்டு இது வந்து பன் புரோட்டா நண்பர்களே. பன் புரோட்டா வந்து ஒரு பன் புரோட்டா. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும் நண்பர்களே. பன் புரோட்டா இப்படி எண்ணெயிலே விடுவாங்க. பன் புரோட்டா இது வந்து நூல் புரோட்டா நண்பர்கள். இங்கே வருங்க, நூல் புரோட்டா. என்னடா நூல் புரோட்டான்னு பார்ப்பீங்க. இங்கே பாருங்க, நூல் புரோட்டா. அது நூல் மாதிரி இருக்கனால நூல் புரோட்டா. இதே நம்ம நூல் புரோட்டா நூல் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் நூல் புரோட்டா நம்மளே. சூப்பராக நம்மளே. நூல் புரோட்டா என்னன்னா இதை பார்த்தா நூடுல்ஸ் புரோட்டா மாதிரி இருக்கு. உனக்கு பன் புரோட்டா ஓகே. மது உனக்கு நூல் புரோட்டாடா. ஓகே, உனக்கு நூல் புரோட்டா. இது ஏன்னா அது வெந்திருக்காது, அது செமிக்காது அப்படிங்கிறது தெரிய வரும். இது வந்து ரைட் வந்து சாப்பிட்ற 2 போட்டா வச்சுக்காது. இந்த நீ 2 போட்டா சாப்பிட்றீ. நீ எப்படி சாப்பிட முடிச்சா அந்த மாதிரி போட போகும் நண்பர்களே. இது வந்து நடிக்காத நீ அப்படியே ரொம்ப. இது வந்து சருமி கேமராமேனுக்கு ஓகே நண்பர்களே. இது எங்கே வாங்கணும்னு அந்த புரோட்டா பூரா நம்ம சூர்யா நகர் இருப்பேன் சொல்லிக்கிறேன். சூர்யா நகர் தினேஷ் புரோட்டா கடையில் வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. கூட்டமாக அவ்வளோ கூட்டம். ஆனால் நான் போன உடனே அவங்க அன்பாக அந்த கடையில் உள்ள அத்தனை ஊழியர்களுமே சந்தோஷமாக கேப்பியாக அண்ணே வாங்கின வீச பண்ணி அவ்வளோ ஹேப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க. உண்மையிலே அந்த கடை வெற்றிக்கு அந்த ஊழியர்கள் ஒரு காரணம் தான். அவ்வளோ அன்பாக பாசமாக பேசினாங்க. நான் போனோன்னே அண்ணே வாங்கினேன் நம்ம அப்படியே பாசமாக நம்ம வீடியோஸ் பண்ணுறதை பார்த்துட்டு. அதனால் வந்து அவங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறது வந்து அன்பால் போடுற வீடியோ, நட்புக்காக போடுற வீடியோ நண்பர்களே. உண்மையிலேயே அந்த கடையில் சூப்பர் மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. அந்த கடையில் நான் சாப்பிடல. நான் 100 புரோட்டா இதே நான் சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் ஒரு சார் வாங்கி கொடுத்தாரு, அன்னைக்கு சாப்பிட்டேன். ஆனால் 100 புரோட்டா சாப்பிட, பன் புரோட்டா சாப்பிட. நீ சாப்பிடு. ஆஹா, இந்த அண்ணன் இந்த கிரேவிலாம் கொடுத்தது ஊற்றுறது மட்டன் சுக்கா பாது நீ சாப்பிடா. இது வந்து மட்டன் சுக்கா நண்பர்களே. இதில் கம்மியான பிரைஸில் வருங்க. எவ்வளோ மட்டன் சுக்கா வருங்க, எல்லாமே கம்மியான பிரைஸ் நண்பர்களே. இது வந்து அண்ணன் எனக்கு அந்த அண்ணன் வந்து ஸ்பெஷல் கிரேவி கொடுத்தாங்க. என்னோட கேட்கல அண்ணே ஸ்பெஷல் கிரேவிடாங்க. ஸ்பெஷல் கிரேவிடா சொன்னதில் ஸ்பெஷல் கிரேவி தான்டா. இப்படி ஓகே. நமக்கு எப்பயுமே ஓகே. அம்மா உங்களுக்கு கரண்டி எடுத்தப்பா எல்லாமே ஸ்பெஷல் கிரேவி தான். ஆனால் நண்பர்களே உண்மையிலேயே தினேசனே நம்ம சூர்யா நகர் வேறு எங்கேயும் இல்லை. மதுரை நேரம் மாட்டுத்தாவணி பக்கத்தில், புதூர் பக்கத்தில், இங்கிட்டு கடத்திலேருந்து பக்கத்தில் 3 சென்டர் அமைச்சிருக்கு சூர்யா நகர். சூர்யா நகரில் தினேஷ் புரோட்டா கடையில் யார் ஏட்டான்னு சொல்லுவாங்க, மெயின் ரோட்லேயே இருக்குது. சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே விலையில் கம்மியான ப்ரைஸ் தான், நல்லாயிருக்கும் டேஸ்ட். எப்படி பாருங்க போட்டா சூப்பராக இருக்கும். நூடுல்ஸ் போட்டா சூப்பராக எப்படி இருக்குது மட்டன் அப்படி சொல்லு. இந்த மட்டன் சுக்கா எடுத்து சாப்பிடுவாரு. சரியா சரி தனியாக ஒன்று ஸ்மெல்லே செம்மையா இருக்கே. வாசனை எப்படி இருக்கு? கம்ம கொண்டு வருதா? சூப்பரா இருக்கு. என்னால இங்க உட்கார முடியல. உட்கார முடியல. வச்சிருக்கீங்க போட்டா. அப்போ இந்த
உனக்கு வந்து சால்னா இதெல்லாம் ஸ்பெஷல் கிரேவி தான் கொடுத்தாரு அண்ணாச்சி. உனக்கு போடுறாடா சால்னாடா? உனக்கு எல்லாமே இன்னைக்குதான் மது சால்னா ஊற்றி சாப்பிடுது. முதல் நூல் போட்டா சாப்பிடு, அப்புறம் அந்த போட்டா சாப்பிடு. இதை வைக்கிட்டு நூல் போட்டா சாப்பிடும் முதல்ல. எப்படி டேஸ்ட்டு புரியுது எனக்கு வேணாம். இந்த பீஸ் மட்டன் எடுத்து வச்சு கிரேவி நினச்சி கிரேவியில் நினச்சி அவ்வளோ வேணாம், கம்மியாக வை. இன்னும் கம்மியாக வை. இதை இந்த வேணாம், அவ்வளவு வேணாம். நீங்கள் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, ஒரு பீஸ் வை போதும். அடடா புரோட்டாவும் அந்த சுக்கா ஒரு பீஸ் எடுத்து வச்சு மெண்டு மல்லிகைப்பூ மாதிரி மெல்றது இருக்கு. மட்டன் சுக்கா வச்சு தெரியும். ஒரு அற்புதமான டேஸ்ட். நூல் போடாதா வரும்போது பாருங்க, நூல் நூலாக வருது. இதே நூல் போட்டா ஆசை இருக்கா சுமி? சும்மா சொல்லக்கூடாது. அல்டிமேட் செம்ம டேஸ்ட் போல. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். அடுத்த வாரம் ஒன்றா வாங்கிக்கிறப்பா, அது சொல்லி போய்ட்டு வரும்போது வாங்கிட்டு வரப்பா. எப்படி இருக்கு? ஓகே, அருமையாக இருக்குது, சாப்பிடுங்க. எனக்கு ரெடி எல்லாம் நல்லா வலிச்சு சாப்பிடு. சூப்பராக இருக்கும் கிரேவி. இது நம்ம மட்டன் சுக்கா கிரேவி. நம்ம அது சால்னா. அது சால்னா. உண்மையிலே அந்த அண்ணன் பிரியமாக கட்டி கொடுத்தாரு. அதுதான் அவர் மனசு மாதிரி அந்த புரோட்டாவும் அவ்வளோ டேஸ்ட். அவர் சத்தியமாக நம்மள மறுபடியும் இது ப்ரமோஷன் கிடையாது, இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ உண்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது, தரமாக இருக்குது. என்னென்னு அப்படியே கமகமன்னு மணக்குது. நம்ம தினேஷ் புரோட்டா கடை சூர்யா நகரில் இருக்குது. எல்லோரும் போய் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்மள நீ சாப்பிட்டு போதும், நீ செம்ம உனதே நீ சாப்பிடுற. நீ ஒரு பீஸ் சாப்பிடு சரி. இருக்குந்தா எனக்கு வேணாம். டெய்லி ஷூட்டிங்கில் டெய்லியுமா நல்லா சிக்கன் மட்டனே நம்மளே. ஆமாம், நான் தான் சாப்பிட மாட்டேன். சிக்கன் சாப்பிட்டு கிட்ட அப்படிங்கிற கண்ணுமுறை தான் ஆகி போச்சு. ஷூட்டிங்கில் தான் ஒரு வாரத்துக்கு சாப்பிடக்கூடாது மட்டும் நான்வெஜ். நீ நம்மளே என் பிள்ளை கேட்டான் ஒரே காரணத்துக்காக. உண்மையிலே எனக்கு மனசே இருந்தோம்னா சில என் பிள்ளை அப்பா பொட்டாயிடாப்பா அங்கே ஷூட்டிங்கில் இருந்து நாங்கள் வர முடியலை. இன்னைக்கு தான் பிரேக் விட்டாங்கல்ல, விட்டு அடிச்சு கிளம்பி பாருங்க நண்பர்களே, நடிப்பு அத்தனை நடிப்பு. டெய்லி போன் அடிச்சு பொரட்டான்னுகிட்டே இருந்தா நான் வந்து சரி சரிடா, நீ சொன்னது என் தங்க பிள்ளை. உங்களுக்கு அதெல்லாம் அப்பா இருக்கேன். என்ன சொன்னாலும் கேளியா? என்ன சொன்ன? அங்கே இருந்தா நல்லா தூங்கிட்டு போனா, ரெஸ்ட் எடுத்துட்டு போனா, ஏப்பா வந்துன்றா. ஆனால் நான் வரலன்னு வச்சுக்க, நைட்டில் எனக்கு தலாணி போட்டு ஓடுறதுல இப்போ அப்பா வருவான்னு படுக்க வைக்கிறது. ஏன் நண்பனே இது பெரிய அக்கா போடு. என்ன முடி பிடிக்கு ஜீவா போடாம ஸ்டெயிலா? சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். இந்த பேண்ட்டு தான் நண்பர்களே. இப்போ நான் ஷூட்டிங்காக இந்த பேண்ட் புதுசாக எடுத்து நண்பர்களே. பேண்ட்டு புதுசாக எடுத்து நண்பர்களே. ஏன்னா போடுற இடத்துல 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க, அதனால் இந்த பேண்ட்டு புதுசாக எடுத்தேன். நல்லா இருக்கேன் நண்பர்களே. இந்த டிஷர்ட்டுக்கு இந்த பேண்ட்டுக்கு நான் எப்படி இருக்கேன் நண்பர்களே? ரவுடியமாக இருக்கேனா, இல்லை கதாநாயகமாக இருக்கேனா, இல்லை ஒரு நார்மலான மனுஷமாக இருக்கேனா? எப்படி சொல்லுங்கள் நண்பர்களே? ஓகே நண்பர்களே. ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. கைலியை கட்டிகிட்டே தெரியும். நான் எப்போ பார்த்தாலும் 4 பேர் 4 விதமாக பேசணும். இந்த பேண்ட்டு பொண்டாடி வம்பா தையல் தச்சு கொடுத்தான். போய் இந்த பேண்ட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பேண்ட். நான் இந்த பேண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எடுத்து நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. இந்த பேண்டை வச்சு 1 மாதம் இருந்து ஷூட்டிங் முடிவு வரைக்கும் இந்த பேண்டை போட்டு கழட்ட மாட்டேன். ஆமாம்,
அவங்க கொடுக்குற காஸ்டியூம் கழட்டி மட்டும் அந்த பேருந்து போடினான் போல. இப்போ 7-8 நாள் அந்த பேருந்து போட்டு துவைக்கல. ஐயோ துவைக்கல கிளம்ப அங்கே போய் துவைச்சி கூட வச்சுக்கிறேன் நண்பர்களே. ஓகே நம்மளே ரொம்ப நேரம் ஆச்சு வீடியோ போட்டு. பாத்ரூம்ல இருக்குடா. ஆமாம் நல்லா நீட்டாக இருக்குது, ரூம்லாம் சூப்பராக இருக்குது. ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஒரு ரூம் நல்ல ஒரு உணவு கிடைக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கு வாய்ப்பு வழங்கி கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு வாய்ப்பு வழங்கி பேசிக்கிறேன்டா. எனக்கு வாய்ப்பு இந்த படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு, இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்களுக்கு அத்தனை செலிபிரிட்டிகளுக்கு எனக்கு நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான தகவல். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் 100K அடித்தாச்சு. 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சத்தியம். இன்றைக்கி தான் வச்சு அதை முதல்ல சொல்லியிருக்கேன், மறந்துட்டேன். ஆமாம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் 100K சப்ஸ்கிரைப் 1 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அந்த 1 லட்சம் பேருக்கு நன்றி நன்றி நன்றி. ஓகே நம்மளுடைய மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோடு விடுவது மதுரை மீசமணி, அன்புமனை முத்துலட்சுமி, தங்கப்பிள்ளை மதுமிதா, அருமை பிள்ளை அருமை தங்கக்குட்டி பிள்ளை, கேமராமேன் எக்ஸ்ட்ரா சர்மிதா. ஓகே நம்மளே ஓகே மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோடு விடுவது மதுரை மீசமணி. மிகினி தெரிஞ்சு விட்டு விடுவது நன்றி. வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் வண்டி விடுங்க.